எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றியுள்ள ரிவ்யூ பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னா லிவான் சீரம். இதை பற்றியுள்ள ரிவ்யூவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும். இனிமே நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள டீட்டெயில் பார்க்கலாம். இது லிவான் சீரம். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னா நம்மளோட ஹேர்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் இது. இது மென்னும் யூஸ் பண்ணலாம், விமனும் யூஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே இது யூஸ் பண்ணலாம். இது ஹேர்ல அப்ளை பண்ற சீரம் தான் இது. ஏற்கனவே நான் இதே லிவான் சீரத்துல பிங்க் கலர் ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை பற்றியும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் இது ஏற்கனவே நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த ப்ராடக்ட். ஓகேவா? லிவான் ஹேர் சீரத்துல பிங்க் கலர் இதுதான் முதல்ல வந்த ப்ராடக்ட். அதுக்கப்புறமா வந்தது இந்த பர்பிள் கலர்ல வர பேக்கெட். ஓகேவா? இங்க பாருங்க, இது பிங்க் கலர் கேப்ல இருக்கும். இந்த ப்ராடக்ட் முதல்ல வந்தது, இது செகண்ட் வந்தது. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை பற்றி நான் டீட்டெயில் நான் சொல்றேன். இது ட்ரையான ஹேருக்கும் அன்ரூலி ஹேருக்கும் உள்ள சீரம். இது ஃப்ரிஸி ஹேர் இல்லாம மாத்தி ஹேரை நல்லா ஸ்மூத்தா மாத்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆனா சீரம் எதுக்காக யூஸ் பண்றது, சீரம் கண்டிப்பா அப்ளை பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை நான் முதல்ல சொல்றேன். சீரம் என்ன, எதுக்காக யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். பொதுவா ஹேர் சீரம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹேர் சீரம் ஒரு சில சீரம் எல்லாம் ஹேரோட ரூட்ல, அதாவது வேர் பகுதியில பயன்படுத்துறதா இருக்கும். அது ஹேரோட குரோத்துக்கு உள்ள சீரமா இருக்கும். ஆனா இந்த சீரம் அந்த மாதிரி உள்ள சீரம் கிடையாது. இந்த சீரத்தை ஹேரோட ரூட்ல நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஓகேவா? இந்த சீரத்தை பொறுத்த வரைக்கும் ஹேரோட லென்த் ஆஃப் ஹேர் இருக்குல்ல, நம்மளோட ஹேரோட வேர் பக்கம் இல்லாம கீழ்பகுதியில தான் இதை தேய்க்கணும். ஓகேவா? இது தேய்க்கிறதுனால என்ன நன்மைகள், என்ன பலன்கள் எல்லாம் இருக்குதுன்னா, நம்மளோட ஹேர்ல பாத்தீங்கன்னா டேங்கிள்ஸ் இருக்கும். இந்த தெத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இப்படி கையை விட்டு பாக்குற நேரம் அப்படி முடி சிக்கும். அது சிக்கிறதுனால நம்ம ஹேர் நிறைய ஃபால் ஆகும், டேமேஜ் ஆகும், பிரேக் ஆகும், உடையும் ஹேர். இதனால நம்மளோட ஹேர் அடர்த்தியா இருக்கிறது மெலிஞ்சு மெலிஞ்சு சின்ன ஹேரா கொஞ்சமா ஹேர் மாறிடும். அந்த மாதிரி எல்லாம் வர ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு சீரம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிஸி ஹேர் அப்படின்னா ஹேர் அப்படி அதாவது ரொம்ப அப்படி விரிஞ்சு அப்படி நிக்கும், ஒரு ட்ரையா ரொம்ப ஒரு மாதிரி நிக்கும். அதாவது வால்யூமா தெரிகிறது வேற. இந்த ஃப்ரிஸி ஹேர்னா ஒரு மாதிரி ஹேர் ரொம்ப ரஃப் ஆகி ஒரு மாதிரி அப்படி விரிஞ்சு அப்படி நிக்கும். அதாவது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற தன்மைய மாத்தி ஹேரை ஸ்மூத்தா அழகா சில்கியா மாத்துறதுக்கு யூஸ் பண்ற சீரம் தான் இந்த லிவான் சீரம். அதுக்கப்புறமா வேற நம்மளோட ஹேர் பாக்குறதுக்கு நல்ல சாஃப்டா சில்கியா ஸ்மூத்தா தெரியும் ஹேர் இந்த சீரம் யூஸ் பண்றதுனால. அதுக்கப்புறமா கோம்பு எடுத்து நம்ம கோம்பிங் பண்ற நேரம் அந்த டேங்கிள்ஸே இல்லாம அந்த கோம்பு நல்ல ஈஸியா ஹேர்ல வலிச்சு வர்ற நேரம் ஈஸியா அப்படி வந்துடும். அந்த மாதிரியும் இந்த சீரம் யூஸ் பண்றதுனால நமக்கு பலன் இருக்கு. இதுல கொடுத்திருக்காங்க 24 hours intense smoothness for rough hair. ரஃப்பா இருக்க ஹேர், அதாவது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்காது, ரொம்ப ரஃப்பா இருக்கும். ரஃப்னா எப்படி சொல்றது, அதோட ஹேரை தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தே இல்லாம ரொம்ப ரஃப்பா இருக்கும். ரொம்ப எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் உங்களுக்கே அது தெரியும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இருக்கும். ரஃப்னா ஓகேவா, ரஃப்பா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி உள்ள தன்மையை மாத்தி இதை அப்ளை பண்றதுனால ஹேர் ஸ்மூத் ஆகும். சரியா? தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம்
ரொம்ப சில்கியா சாஃப்டா சூப்பரா இருக்கும். ஓகேவா, அதுக்கு யூஸ் பண்ற இப்படி மல்டி பர்பஸுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த சீரம். இதுலயே கொடுத்துருக்காங்க கட்ஸ் அவே ஃப்ரிஸ். ஓகேவா, அந்த ஃப்ரிஸி ஹேரை மாத்திரும். அதுக்கப்புறம் அல்ட்ரா க்ளாசி சூப்பர் ஸ்மூத், ஹேருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்மூத்தையும் கொடுத்து ஹேருக்கு வந்து ஒரு கிளாசி லுக்கை வந்து கொடுக்குது. இதுல வந்து ஆர்கன் ஆயில் வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேவா, அது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா கெட் சாலான் ஃபினிஷ் ஹேர் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பார்லர்லாம் போனோம்னா ஹேருக்கு நிறைய பேக் எல்லாம் அப்ளை பண்ணி ஹேருக்கு நிறைய கேர்லாம் கொடுத்து நிறைய விஷயங்க கண்டிஷனர் எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு வந்து நமக்கு அந்த சாஃப்ட் அண்ட் சில்கி ஸ்மூத் ஹேர் கிடைக்கும். ஆனா நம்ம இந்த ப்ராடக்டை யூஸ் பண்றதுனால, அதாவது நம்ம வந்து குளிச்சுட்டு பாத்துக்கு அப்புறமா ஹேருக்கு ஷாம்பு போட்டுட்டு கண்டிஷனர் போடாமலேயே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, பொதுவா வந்து கண்டிஷனர் போட்டனா தான் சில்கியாட்டு ஸ்மூத்தா ஹேர் இருக்கும். ஆனா நீங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணாமலே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்றதுனால உங்க ஹேர் வந்து ஸ்மூத்தா சில்கியா மாறும். அந்த கண்டிஷனர் யூஸ் பண்றதுனால என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி அந்த எஃபெக்ட் இதுல கிடைக்கும். ஓகேவா, நீங்க நம்ம பார்லருக்கு போகாமலே நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஹேரா அந்த சாலான்ல உள்ள எப்படி வந்து ஹேரை ஸ்மூத்தா மாத்தி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டுல இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி சில்கியான ஹேரா நம்ம ஹேரை மாத்த முடியும். இதுல வந்து எப்படி இதை யூஸ் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஹேர் ட்ரையான ஹேர்லயும் இதை யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம இப்ப பாத் எடுத்துட்டு வந்து டவல்ல நல்லபடியா ஹேரை தொடச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட டைரக்டா அப்ளை பண்ணலாம். இதுல கொடுத்துருக்காங்க பாத்துக்கு அப்புறமா டவல்ல நல்லபடியா ஹேரை தொடச்சதுக்கு அப்புறம் 3 drops வந்து சீரத்தை வந்து கையில எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேரோட லென்த்ல வந்து இத வந்து தேய்க்கணும். ரூட்ல தேய்க்க கூடாது. அப்புறமா ஹேரோட லென்த்ல தான் இதை யூஸ் பண்ணணும். ரூட்ல யூஸ் பண்ணக்கூடாது. ரூட்னா வேர் பக்கம் இருக்குல்ல அதுல யூஸ் பண்ணக்கூடாது. இது ஹேர் லென்த்ல தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் ஒரு சில்கியா ஒரு பினிஷ் இருக்கும் அந்த சீரம் இருக்கிறது. ஓகேவா, அத வந்து நீங்க தலையோட மேல் பக்கத்துல, அதாவது ரூட்ல இல்ல தலையோட மேல் பகுதி இருக்குல்ல அதுல அப்படி தேய்ச்சி விட்டா போதும். ஓகேவா, நான் வந்து டெமோல வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். அதுல நீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ நீங்க டெமோயை பாருங்க. இது வந்து என்னோட நேச்சுரலான ஹேரு. நேச்சுரலாகட்டும் என்னோட ஹேரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் சில்கியாட்டும் இருக்கும். இப்போ நான் இந்த சீரத்தை வந்து அப்ளை பண்ணணுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷைனிங் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ வந்து நான் சீரத்தை வந்து கையில் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் வீடியோவில் கொஞ்சம் நிறைய எடுத்தது மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு 3 drops எடுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 2 கையில் வந்து நல்லபடியாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் இழுத்து விடணும். பாருங்கள், ஹேரில் ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கும் இருக்கிற ஹேரை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு நல்ல ஒரு க்ளாஸி லுக்கு கிடைக்கும். ஓகேவா, நல்ல ஹேரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த வயலட் கலரில் இருக்கிற கேப் வர்ற சீரம், இந்த சீரம் வாங்குங்க. இல்லை உங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் தான், பெருசாக வந்து ஹேரில் ப்ராப்ளம் இல்லைன்னா பிங்க் கலர் கேப் வருதுல்ல அந்த சீரமே உங்களுக்கு வந்து போதும். ஓகேவா, பிங்க் கலர் சீரம் வச்சுள்ள வீடியோவும் போட்டிருக்கேன், விருப்பப்பட்ட அதுவும் பாருங்கள். ஹேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் டெமோ பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து 50 ml ப்ராடக்ட். ஓகேவா, இதோட ப்ரைஸ் வந்து 140 ரூபாய், 140 rupeesக்கு இது கிடைக்குது. இதோட செல்ஃப் லைஃப் 3 வருஷம், 3 years இருக்கு. 2018லேருந்து 2021 வரைக்கும் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். இனிமே இந்த ப்ராடக்ட் உள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இதோட பேக்கேஜிங். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து 50 ml. ஓகேவா, கொஞ்சம் பெருசு. ஏற்கனவே நான் வந்து பிங்க் கலர் பாட்டில் உள்ளது அந்த சீரம் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்க விருப்பப்பட்டா நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட். இது வந்து 20 ml, ரொம்ப குட்டியா இருக்கு, சின்னதா
ஸ்மால் சைஸ். ஓகேவா? இது வந்து 50 ml, அதனால இது வந்து பெருசா இருக்கு. ஓகேவா? இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதோட தன்மை, இதோட அந்த சீரம் வந்து ரொம்ப வாட்டரியா இருக்கும். ஓகேவா? இதோட தன்மை வந்து திக்கா இருக்கும். ஓகேவா? இந்த பர்பிள் பேக்கெட்ல உள்ளது ரொம்ப திக்கு. இதை விட இதுல 2 மடங்கு திக்னஸ் ஜாஸ்தி. ஓகேவா? அதனால ரொம்ப வந்து ஹேர்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சீரம் யூஸ் பண்ணுங்க. நார்மலா ஒரு ப்ராப்ளம் ரொம்ப இல்ல, ஆனா சில்கியா ஸ்மூத்தா ஹேர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிங்கே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா ரெண்டுமே சேமான ரிசல்ட் தான், சேமான தன்மையில தான் இருக்கு, சேமான இதா. ஆனா ஒரே ஒரு டிஃபரெண்ட், இதை விட இது திக்னஸ் ஜாஸ்தி. ஓகேவா? இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். எப்போதுமே வந்து சீரம் அப்ளை பண்ற நேரம் ஆயில் மாதிரி நிறைய எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3 டிராப்ஸ் தான், மெயினா வந்து 3 டிராப்ஸ் விட்டுட்டு கையில நல்லா இப்படி 2 கையிலையும் வந்து ரொம்ப நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேர்ல அப்படி பிடிச்சி விடணும். சரியா? அதுக்கப்புறமா ஹேருக்கு அந்த ஃபிங்கர்ஸ் இடையில எல்லாம் விட்டு நல்லபடியா ஹேர்ல நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா உங்க கையில எக்ஸ்ட்ராவா இருக்கிற ப்ராடக்ட உங்க ஹெட்ல அப்படி தேய்ங்க. ஓகேவா? மேல் பக்கம் இருக்க ஹேர்ல தேய்ங்க, ரூட்ல தேய்க்காதுங்க. ஓகேவா? இது தேய்க்கிற நேரமே தெரியுது பாருங்க, கையில வந்து ஒரு வளவளப்பு இருக்கும். அதாவது ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல், ஒரு சில்கியா ஸ்மூத்தான ஒரு ஃபீலா இருக்கும். ஓகேவா? உங்க ஹேர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து அந்த அளவுக்கு சூப்பரா அந்த சில்கியான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும் ஹேருக்கு. ஓகேவா? நான் வந்து டெமோல நீங்க பாத்திருப்பீங்க, அது வந்து நார்மலா இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாசி லுக்க ஹேருக்கு கொடுக்கும். ஓகேவா? இதனால நம்ம ஹேர் வந்து டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கப்படுது. நம்ம ஹேருக்கு நல்லது மட்டுமே செய்து இந்த மாதிரி உள்ள சீரம். ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா இது பொதுவா எல்லா வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்குது. நான் நைக்கால இருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணினேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அது வழியா போய் வாங்கிக்கலாம். இதே இதுல ஸ்மால் சைஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சின்ன சைஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெருசு வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் இன்னைக்கு பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.